சிங்கம் களை இறங்கிருச்சு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி டெபாசிட் இழந்திருக்கிறார். கடந்த தேர்தலை விட நாம் தமிழர் அதிக வாக்குகளை பெற்றிருந்தாலும் இந்த தேர்தலில் டெபாசிட் இழந்திருக்கிறது. டெபாசிட் பெறுவதற்கு 25,777 வாக்குகள் தேவை என்ற நிலையில் அதைவிட குறைவான வாக்குகளை பெற்றிருப்பதால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி டெபாசிட் இழந்திருக்கிறார். நம்ம எங்க இருக்கோம்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு கஸ்டமர் கேக்குறேன்ல கம்மன் நிக்கிற உறுதியா வெற்றிதாங்க, உறுதியா வெற்றிதாங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? வளரும் பிறையே தேயாதே, இனியும் அழுது தேம்பாதே. அடி பாவி மகளே, அடி கிறுக்கி சிறுக்கி கிறுக்கி சிறுக்கி. கலங்காதே ராசா, கால வரட்டும் கவர்ச்சி பட போஸ்ட் மாதிரி வர்றான். அப்ப நம்ம ஜெயிச்சிட்டோமாடா? கோட்பாடுகளை ஆழ்ந்து கவனியுங்கள். எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க. ரோட்ல போட்டு விட்டீர்கள், இனி சுடுகாட்டில் போட வேண்டியதான். ஒன்று போட்டு விட்டு போங்க. எங்களுக்கு வாக்கரிசி போடுங்க. இல்லங்க இறக்குங்க. இதாண்டா கேதி போடா. No, 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 no. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. நாம் தமிழர் கட்சி வாக்கு எண்ணிக்கைக்கு வரும்போது போராட வைக்கிறாங்க, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இந்த பார், என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி உன் வேலையை நீ பாரு. என் வேலையை தாண்டா பாக்குறேன். மக்கள் ஒரு மாற்றம் வேணும், நாம் தமிழர் வென்றால் தான் நமக்கான சிக்கல்கள் தீர்க்கப்படும் அப்படிங்கிற நோக்கத்தோட போட்ட வாக்குகள் இருக்கு. கஷ்ட காலம், கர்மம் கர்மம், இந்த கன்றாவி எல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து. வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்க இப்போ வாக்கு எண்ணிக்கைக்கு போயிட்டு இருக்கோம். நக்கல்யா அவனுக்கு அந்த எங்களுக்கு எதுக்கு விலை போகாமல் மக்கள் வாக்கு செலுத்திருப்பாங்க பாத்தியா, அந்த நம்பிக்கையோட தான் நாங்க களத்தில். என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஏன்னா மக்களை நாங்க ஒருபோது ஏமாற்ற மாட்டோம், உறுதியா இப்ப போராடுவோம். அதாவது நான் எப்படி பாக்குறேன்னா, பணபலம் கூட்டணியோட இருக்கக்கூடிய திமுக இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? மக்களையும் மண்ணையும் நம்பி மக்களுக்காக செய்கின்ற சேவையை அரசியல் என்று நிற்கின்ற நாம் தமிழர். இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா காசுக்கு விலை போகாம, எந்த ஒரு சுயநலம் இல்லாம இவர்கள் இந்த நாம் தமிழருக்கு போட்டா வெள்ளன்னு வாக்கு செலுத்துவாங்க பத்தியா மக்கள், அதுவே எங்களுக்கு வெற்றி தான். ஒரு வாக்கு அப்படி விழுந்தா கூட அது மிகப்பெரிய வெற்றி இந்த மண்ணுல. என்ன எல்லாம் பிள்ளப்பாய் போச்சா? ஜெர்க்கே இல்லாம இருக்கா? இதுக்கு மேல அடுத்த டெபாசிட் வாங்குவியா? நாங்க அடுத்த தேர்தலில் நிற்போம்.
ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடர்ந்து எங்கள் முயற்சி. இதுவே எளிய மக்களின் அரசியல் புரட்சி. என்ன ஆயிட்டு போச்சு? ஆமா, உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல. வந்துட்டாயா வந்துட்டாயா. ஓட்டு கேட்டு இங்க எதுக்குற வாரிய? பெரியார பேசிட்டு இங்க எதுக்கு வாரிய? நான் கட்சியில இல்ல, கட்சியில இல்லாதவங்களே சொல்றாங்க பெரியார் என்ன பண்ணாரு. நீங்க பெரியார பத்தி பேசுறீங்க, எதுல பாத்தீங்க கேட்டு அந்த பையில பம்பர். எப்படி சார் நீங்க வாங்க ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. சுறால வெங்காயம் நான் வெடிகுண்டுல மக்கள் அதனாலதான் சாணியை கரைச்சு ஊத்திருக்கேன். பெரியார பேசினீங்கன்னா உன் தலையில சாணியை கரைச்சி தாண்டா ஊத்துவோம், காரி தாண்டா துப்புவோம். மானங்கட்ட பயில நீ இதே நிலைதான் இந்த 2026 பண்ண போறேன். ரொம்ப அடிக்கிறான்டா இவன். பாஸ் உங்களை ஓவரா கும்பிட்டு போயிட்டான். இதுவரை தோன்றிய இந்தியாவில் தோன்றிய சீர்திருத்த தலைவர்களில் நம்முடைய தலைவர் ஈவே ராமசாமியை போல அவர்கள் செய்ய முடியாத காரியத்தை செய்தவரும், தென்னிந்தியாவில் தோன்றிய தலைவர்களில் இவருக்கு சமமாகவும் மேலாகவும் நினைப்பதற்கு வேறொருவர் இல்லாததால் இனிமேல் எழுத்திலும் பேச்சிலும் பெரியார் என்றே வழங்குவோம் அப்படின்னு பெண்கள் சொன்னாங்க. இன்னைக்கு தற்கூரிகள்லாம் சேர்ந்து மாநாடு நடத்தி என்ன தீர்மானம் போடணும்னு கேட்டா கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதற்கு இளைஞர்கள் எல்லாரும் இதை பரப்ப வேண்டும். இதுவரை இந்தியாவில் தோன்றிய தற்கூரிகளில் இவரை போல் ஒரு தற்கூரி தோன்றாததால், இவரை போல தமிழின துரோகி தோன்றாததால், இவரை போல ஆமைக்கறி பொய்யன் தோன்றாததால், தென்னிந்தியாவில் இவருக்கு மேலாகவும் சமமாகவும் தற்குறி ஒருவர் இல்லாததால் இனிமேல் எழுத்திலும் பேச்சிலும் இவரை தற்குறி பொய்யன் சீமான் என்றே அழைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இன்னைக்கு பொழப்பு ரொம்ப மந்தமா இருக்கு. ஒரு பாட்டு கூட சிக்கல. 2 ரூபா கொடுங்க. எந்த ரூட்ல போய் பிக்கப் பண்றது தெரியலையே. எஸ்டிடி. ஹலோ. குரலே குதூகலமா இருக்கு. இது உன்னையே பிக்கப் பண்ணலாம் போல இருக்கே. தம்பி கார்த்தியா? ஆமா, நீங்க? நான் சீமான் பேசுறேன்ப்பா. சார் நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. அப்படியா? தேங்க்யூமா. அப்பாடா ரொம்ப சௌரியமா போச்சு. அது ஒண்ணும் இல்ல, நம்ம தமிழ் தேசிய அரசியல் பண்ண ஒரு 1 கோடி ரூபாய் திறநிதி தேவைப்படுது. அதான் நீ கொஞ்சம் ரெடி பண்ணனா நான் தம்பியை விட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி தம்பி ரெடி பண்ணுவீங்களா? என்னையா ஒரு கொடூரமான விஷயத்த கூடா சொல்லிக்கிட்டு இருக்க? நான் சீமான் காசுல இல்லண்ணா. நான் 1 கோடி ரூபாய் அனுப்ப முடியாதுண்ணா. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல. என்னாச்சு? ஏதோ சீமான் பேசுறாரு, திரள் 1 கோடி ரூபாய் ஒருத்தன் கேட்கிறாரு. முதல்ல போனை கட் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தம்பிங்களோட வீட்டுக்கே வருவான். இருப்பா, திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பாத்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. அண்ணன் தான் சீமான் பேசுறேன், பிரபாகரனோட நெருக்கமா இருந்தேன், ஆமக்கடி தின்ன அது தின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிற காசை திரவிதுன்னு சொல்லி திருடிட்டு போயிடுவான். திருட்டு போய எது என்னையா பயமுறுத்துற? ஸ்கேமர் வராம. நான் சீமான் அண்ணன் பேசுறேன். நான் பிரபாகரோட போட்டோ எடுத்தேன், ஆமக்கறி தின்னேன், அப்புறம் இட்லிக்குள்ள கறி வச்சு தின்னேன் அப்படின்னு பலவிதமா போய் சொல்லுவான். இல்லங்க, பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. ஏமாந்துடாதீங்க. உங்க உணர்ச்சியை தோண்டியும் உங்க காசை புடுங்குறது தான் இந்த மாதிரி எச்சைங்களோட வேலையே. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பெரியார திருட்டு கூட வருவான். அவனை ஒரு நாள் நீங்க நம்ப வேணாம். திரள்நிதின்ற பெயர்ல வெளிநாட்டு தமிழர் இருந்து கூட பல கோடி ரூபாய் காசு வாங்கி ஏமாத்தி இருக்கிறான். தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. இதுல ஏமாந்தவங்க இந்திய தமிழர்கள், மலையாள தமிழர்கள், அப்புறம் இலங்கை தமிழர்கள், வெள்ளார தமிழர்கள் பேதமே இல்லை. அந்த நாய் திறநிதி கேட்டு இருந்தா குறுக்காடி. நான் யாரும் காட்டுறேன். முக்கியமா சீமானு காசு கொடுத்தாங்க. நாம் தமிழர் கிட்ட இருந்து சேஃபா இருந்தேன். ஊர் விட்டு தான் கரெக்ட், நீ தான் கரெக்ட். சீமானின் நட்பு கேடு விளைவிக்கும். தப்பு தான் மேடம். சொல்றா. இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும். சீமானுடனான பழக்கம் வாழ்வை அழிக்கும். பிச்சை தான் எடுத்துக்கிறேன்.
சத்தியமா சொல்றேன், பிச்சை எடுத்து தான் வாழ்றேன். வெளியில சொல்றது கௌரவ பிச்சை தான். ஒரு 10,000 போட்டு விடுறாடி, மச்சான் சுந்தர்சிக்கு போடுவேன், 1 லட்சம் கொடுத்து கொடுப்பாரு, காசு கொடுத்துருந்தா 1 லட்சம் கொடுப்பாரு. அதாவது யார்கிட்ட பேசுவேன், எங்கள் தம்பி தானே ஏதாவது செலவு காசு கொடுத்துருந்தேன். இன்னைக்கு தானே எனக்கு ஆள் அனுப்பிடுவேன், எனக்கு காசு இல்லை, செலவுக்கு ஏதாவது கொடுத்துருந்தேன். திருப்பி அந்த அனுப்பிடுறப்பா தம்பி அனுப்பாரு. சத்தியமா சொல்றேன், என் தலைவர் தானே பிச்சை தான் எடுத்துக்கிறேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.